ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் கறிக்குழம்பு சுவையில் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்கிறதுக்காக 100 கிராம் காய்ந்த பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி கூட 4-5 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி குருமா செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகுளுந்தம் பருப்பு 2 சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பெரிய வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். அப்போ தான் நம்மளுடைய குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பூண்டு பல் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கிறது பிடிக்கலைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல பழமான தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். தக்காளி பழத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பட்டாணி உருளைக்கிழங்க தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு வச்சுருந்தா பட்டாணி உருளைக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி இருந்தது. அது கூடயே சேர்த்து குருமாக்கு சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பு எல்லாம் சரியான அளவு சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு குருமாவை மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோடையே சேர்த்து குருமா செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குருமாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதிலிருந்து சேர்த்துக்கங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க. சாதம், சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக இன்னும் 1 நிமிஷத்துக்கு அடுப்பிலே வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். இப்போ குருமாவை இறக்கி வச்சிடலாம். நமக்கு சூப்பராக கமன்னு கறிக்குழம்பு சுவையில் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது நமக்கு கறிக்குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.